Welcome to MR Physics. I am Raju, 12th Physics, Unit 3. Magnetism and magnetic effects of electric current உள்ள important numerical problems ஒன்று வேணா சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 3.26 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மூவிங் காயில் கேல்வனோமீட்டர்னுடைய கரண்ட் சென்சிட்டிவிட்டியை 50% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெசிஸ்டன்ஸை டபுள் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி எவ்வளவு பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் கரண்ட் சென்சிட்டிவிட்டியை 50% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெசிஸ்டன்ஸை டபுள் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியல் வேல்யூஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் சென்சிட்டிவிட்டி, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி இது எல்லாத்தினுடைய சிம்பிளையும் நம்ம ஐஎஸ், ஆர்எஸ், விஎஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். So these are the initial values of current sensitivity, resistance and voltage sensitivity. So current sensitivity எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ரெசிஸ்டன்ஸை டபுள் பண்ணுறாங்க. நியூ வேல்யூஸ் ஆஃப் current sensitivity, resistance, voltage sensitivity IS dash, resistance RS dash, voltage sensitivity VS dash அப்படின்னு எடுத்துக்கும். These are the new values. So resistance எப்படி மாறுது? RS dash becomes 2 times initial value. Current sensitivity எவ்வளோ increase ஆகுது? 50% increase ஆகுது. So the new value is IS dash is equal to IS plus அதில் 50% increase ஆகுது. ஸோ இது நம்பரில் கன்வெர்ட் பண்ணும்போது 100ஆல் டிவைட் பண்ணணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஎஸ் ப்ளஸ் பர்சன்டேஜை நம்பரில் கன்வெர்ட் பண்ணுறோம், அதுக்கு 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 50 divided by 100 into IS. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு IS plus 50 by 100 is 0.5 into IS. So this is IS a common எடுத்தோம்னா 1 plus 0.5 வரும். So 1.5 into IS. So this is a new current sensitivity. நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? What is the percentage change in the voltage sensitivity அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா, VS dash is equal to IS dash divided by RS dash. நமக்கு RS dash நோடைய வேல்யூ தெரியும், IS dash நோடைய வேல்யூ தெரியும். இது ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we will get 1.5 IS divided by 2 times RS அப்படின்னு வரும். So this is equal to 1.5 by 2 is 0.75. 0.75 IS by RS is VS, voltage sensitivity. So VS dash is equal to 0.75 VS. இதை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். Therefore VS dash is equal to இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 75% அப்படின்னு வரும். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நியூ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி இஸ் 75% ஆஃப் இனிஷியல் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. அதாவது இனிஷியல் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி 100% இருந்தால் அதில் 75% தான் நியூ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி இருக்கும். கரண்ட் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா 25% டிக்ரீஸ் ஆகிருக்கு. தேர்ஃபோர் த new voltage sensitivity decreases by 25%. ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் கேட்டிருக்காங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிருக்குன்னா 25% டிக்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல், ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் பிலோ. அடுத்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் புக் பேக் நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.